இலங்கையில ஆன்லைன்ல சிங்களம் படிப்பிக்கிற நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. இப்ப சோசியல் மீடியாவை திறந்தாலே நிறைய பேர் சிங்களம் படிப்பிக்கணும் நிறைய பேர் வராங்க. எப்படி சார், நான் ஒரு முறை தேடின டைம்ல இந்த எல்லா சோசியல் பிளாட்ஃபார்ம் எடுத்தாலும் சரி, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எல்லாத்துலயுமே சிங்களம் படிப்பிக்கக்கூடிய நிறைய டீச்சர்ஸுக்குள்ள அவங்களோட வீடியோஸ் எல்லாமே ஒரு யூனிக்கா டிஃப்ரெண்டா பாக்குற டைம்லயே சிங்களத்தை படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு மெத்தட்ல தான் நீங்க செய்யறீங்க. பாக்குற டைம்ல உண்மையிலேயே மிக இன்ட்ரெஸ்டா இருக்கு. நானும் இது சம்பந்தமாக நிறைய பேர்கிட்ட பேசி இருக்கிறேன், உங்களை நிறைய பேர்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறேன். இது சம்பந்தமா சில கேள்விகள் இருக்கு சார். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இப்ப எவ்வளவு பேர் சிங்கள கிளாஸஸ் வந்து ஆன்லைன்ல படிப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல சார் நீங்க உங்களோட பார்வையில நீங்க எப்படி ஸ்பெஷலாக, நீங்க எப்படி யூனிக்காக, உங்களது மத்தவங்களை விட என்ன வகையில ஸ்பெஷலாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே சார், தேங்க்யூ உங்களோட கேள்விக்கும். இப்ப நம்மளோட கிளாஸ்ல வந்து எப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து நம்ம பேசுறது தான் மெயின் கொடுக்குறோம். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஸ்கூல்லயும் பாத்தீங்கன்னா தெரியும், அல்லது வெளியிடங்கள்லயும் போனாலும், ஊர்ல போய் படிச்சாலும் சிங்கள கிளாஸ் சொன்னாலே எழுத வாசிக்கத்தான் எல்லாரும் சொல்லி கொடுப்பாங்க. அதனால நிறைய பேருக்கு இப்பவும் கதைக்க இல்லாம இருக்கு. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம தமிழ்ல எப்படி கதைக்கிறோமோ, எப்படி கதைக்க பழகுறோமோ, சிங்கள பிள்ளைகள் முதல்ல எப்படி கதைக்க பழகுறோம், அதே மாதிரி முதல்ல பேச வச்சுட்டு அதுக்குள்ள நாங்க எழுத வாசிக்கவும் சொல்லி கொடுக்குறோம். நான் கிளாஸை விட்டு போற டைம்ல தான் நாம எழுத வாசிக்கவும் சொல்லி கொடுக்குறோம். முதல்ல பேச பழக்கிறோம். அதோட சார், கிளாஸுக்கு வர எல்லாருக்குமே நாங்க வீடியோ ரெக்கார்டிங்ஸும் கொடுக்குறோம். சம்டைம் நீங்க வேற லெக்சர்ஸ் இருக்கலாம், கிளாஸஸ் இருக்கலாம், சில பிரச்சனைகள் வரலாம். அப்ப கிளாஸுக்கு வர முடியாத டைம்ல நாங்க வீடியோ ரெக்கார்டிங் கொடுக்குறோம். அதை பார்த்து கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இப்ப கிளாஸ் முடிஞ்சு போன பிறகும் ஏதாவது டவுட் கேட்டா சில இடங்கள்ல போய் கேட்கலாது. லைஃப் டைம் நம்மளோட கதைக்கக்கூடிய உங்களோட கண்டெக்ட்ல இருக்கக்கூடிய மாதிரியான வசதி இருக்கும். கிளாஸ் முடிஞ்சு போன பிறகும் 6 மாசத்துக்கு பிறகு இந்த கிளாஸ்ல நான் படிச்சேன், உங்களுக்கு இந்த டவுட் ஒன்று இருக்கு, இதை கிளியர் பண்ணுவீங்களா? அதாவது ஒரு முறை உங்கள்ட்ட ஸ்டூடெண்ட் ஆயிட்டா லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் இருக்கலாம். அப்படியானால நிறைய பேர் நம்மள்ட்ட வராங்க. எல்லாம் சதி சார், அதுல இந்த கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஆன்லைன் கிளாஸஸ் பொறுத்தவரையில ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதுல பிரதானமாக ஒரு சந்தேகம் எல்லா ஆன்லைன் கிளாஸஸ்லயுமே, இப்ப அது நீங்க செய்யற சிங்கள கிளாஸஸா இருந்தாலும் சரி, நாங்க செய்யற இங்கிலீஷ் ஆன்லைன் கிளாஸஸா இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு வர பிரதானமான ஒரு கொஸ்டின் என்னன்னா, கூடுதலான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்குள்ள இந்த டீச்சர்ஸ் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி சரியா மேனேஜ் பண்ணி கொள்றாங்க, இந்த வகுப்பறையை எப்படி முகாமை செய்து கொள்றாங்க, கூடுதலான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற டைம்ல எல்லாருக்கும் ஸ்பீக்கிங்கான சந்தர்ப்பங்கள் கூடுபடுமா, ஒவ்வொரு ஆள்லையும் இண்டிவிஜுவல் கேர் கொடுமாங்கிற கேள்விகள் இருக்கு. உங்களோட கிளாஸஸ்ல நீங்க அதை எப்படி செய்து? நல்ல கேள்வி அது. என்ன சொன்னா, நானும் நிறைய கிளாஸஸ் போயிருக்கேன், நிறைய கிளாஸ் பார்த்திருக்கேன். எல்லாத்தையும் விட நம்மளோட கிளாஸ் வந்து வித்தியாசமா இருக்கு. உதாரணமா ஜூம் கிளாஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கே வராது. சரி, ஜூம் கிளாஸ் மாதிரி இருக்காது. ஒரு நேரடி ஒரு இடத்துல போய் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுலயும் இப்ப நிறைய பேர் வருவாங்களா இருந்தா நாங்க தனிப்பட்ட ரீதியில எல்லாருக்குமே டைம் கொடுப்போம். அதே போல படிப்பிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எல்லாரையும் மைக் ஆன் பண்ண வச்சுக்கொண்டு கதைக்க விட்டா அது டிஸ்டர்பா இருக்கும். இப்ப கதைக்கிறதுக்கு கொண்டு ஒரு டைம் கொடுப்போம். இப்ப படிப்பிக்கிற முடிச்ச பிறகு நீங்க டவுட் கேட்கலாம். அதே போல டவுட் கேட்கலாம், நாம கிளியர் பண்ணுவோம். அதே போல இந்த பேச்சு பயிற்சி ஒன்று இருக்குது, யாருமே செய்யாத மாதிரி பயிற்சி ஒன்று இருக்குது. அது வந்து எப்படின்னா, தனி சிங்கள ஆசிரியர்களை கொண்டு வந்து நம்ம அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறோம். அப்பதானே அவங்களுக்கு தெரியும், இப்ப நான் படிச்சிருக்கேனா, என்னால சிங்களாக கதைக்கும் போது விளங்கி பதில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குதா, இப்படி பயிற்சி கொடுப்போம். அதுலயும் நீங்க இருக்கிற மாதிரி இப்ப உதாரணத்துக்கு ஒரு 50 பேர் வந்தா, 100 பேர் வந்தா, அப்படியே பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு என்ன செய்யறோம்னா, நாங்க இப்ப 2 நாள் நாங்க கிளாஸ் கொடுக்குறது. பிராக்டிஸ் கிளாஸ் வந்து 2 நாள் நடக்கும். அதுவும் 1.5 மணி நேரம் தான் வளமையான கிளாஸ் டைம். சில நேரத்துல நாங்க 4 மணி நேரம் நடத்துவோம். சில நேரத்துல 8 மணிலிருந்து 12 மணி நைட்ல 8 இருந்து 12 வரைக்கும் நடக்கும். அது 2 நாள் உடைச்சி கொடுப்போம். ஒவ்வொரு ஆளுக்கும் 5 நிமிஷம் அப்படி டைம் கொடுப்போம். அதனால எல்லாருக்குமே நாங்க சந்தர்ப்பம் கொடுக்கறதால நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து பயனடைகிறாங்க. நிறைய வீடியோஸ் போட்டுருக்கீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி எல்லாரையும் தனிப்பட்ட முறையில நாங்க கவனிச்சு எல்லாருக்கும் பிராக்டிஸ் கொடுக்கறதால இது வந்து வெற்றி அடையக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் அவங்களோட வீடியோக்குள்ள பாத்துருக்கோம். அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க சிங்கள பேசக்கூடிய, சிங்களத்துல தாய்மொழியா பேசக்கூடிய சிங்கள டீச்சர்ஸ் அவங்களோட பிள்ளைகளை கொண்டு பேச வச்சு அவங்க அழகாக சிறப்பான முறையில அவங்களோட அந்த ரிசல்ட்டை காட்டுறதெல்லாம் வீடியோல நாம பாக்குறோம். அது ஒரு மிச்ச நல்ல விஷயம். நிறைய பேர் அப்படி செய்யறது இல்ல. படிப்பிச்சு கொண்டு தன்னை கடமை முடிஞ்சு கொண்டு விட்டு போறவங்க இருக்காங்களே தவிர, அப்படி இல்லாம கேர் பண்ணி சரியான ஒரு நேச்சுரல் என்வாயன்மெண்ட்டுக்கு அவங்கள கொண்டு வந்து பேச வைக்கிறது பெரிய விஷயம். அது சார் இன்னொரு விஷயம் சொல்லணும். நாங்க 1 மாசத்துக்குள்ளே நம்மள பேச வச்சுதான் நாங்க அந்த வீடியோஸ் கூடுதலா போறோம்.
வெறும் 8-9 வீடியோஸுக்குள்ள. அப்ப 8-9 கிளாஸுக்குள்ள அப்படியா இருக்கும்போது நிறைய பேருக்கு பயமா இருக்கிறது. என்னால சிங்களம் நான் நிறைய வருஷமா படிக்கிறேன், கதைக்க இல்லாம இருக்குது, எழுத வாசிக்க தெரியும், கதைக்கு விளைய கொள்ளக்கூடியதா இருக்கும், ஆனா என்னால கதைக்க முடியாது. அது சின்ன சிஸ்டம் ஒன்றுதான், அது சிஸ்டம் தான் பிரச்சனை. அப்ப அதை சரியான முறையில கொடுக்கும்போது வெறும் 1 மாசத்துக்குள்ளே கதைக்கக்கூடிய அவங்களுக்குள்ள இருக்கும். நம்மளோட வீடியோஸை போய் பார்க்கலாம், நான் யூடியூப்ல பேஸ்புக்ல எல்லாம் இருக்கு, போய் பார்க்கலாம். அதனால அது கொஞ்சம் அதிகமாக இந்த லாங்குவேஜ் படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ், அது எங்கள்கிட்ட இங்கிலீஷ் கோர்ஸ் செய்ய வர ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, சதீஷ் சார்ட்ட சிங்களம் படிக்க போற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அநேகமாக இந்த கோர்ஸ் முடிகிற டைம்ல சர்டிபிகேட் தருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருமே வைக்கிறது வளமே. சோ லாங்குவேஜ் லேர்னிங்க்கும் சர்டிபிகேட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சதீஷ்? சார், அது பிரதானமான நல்ல கேள்வி உண்டு. நிறைய பிள்ளைகள் வந்து நிறைய பெரியாக்கள் தான் வந்து கேட்பாங்க, நீங்க கிளாஸ் முடிவுல கோர்ஸ் முடிவுல சர்டிபிகேட் தருவீங்களான்னு சொல்லி. நான் சொல்றது வந்து சர்டிபிகேட் ஒரு ஆதாரம் தான். உண்மையாவே நிறைய பேர் நினைக்கிறது சர்டிபிகேட் கிடைச்சா நாங்க ஒழுங்கா கதைக்க இல்லாட்டி மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தா, நார்மலா மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தா எங்களுக்கு ஒரு வேலை எடுக்கலாம், அல்லது எங்களால அதை வச்சு முன்னுக்கு போகலாம் நினைச்சு அப்படின்னு நினைக்கிறது. அது வந்து ஒரு தப்பான ஐடியா உண்டு. இப்ப உதாரணமா சொல்லுங்க சார், 100 பேர் நம்மளோட கிளாஸுக்கு வந்து சர்டிபிகேட் எடுத்து போறாங்க. ஒரு ஹோட்டல்ல சிங்களம் பேசக்கூடிய தேவை இருக்குது, அதுல 10 பேர் தான் எடுக்க போறாங்க. அதுல சர்டிபிகேட் முக்கியமா பேசுறாக்கள் முக்கியமா இருக்கும்னு சொன்னா கண்டிப்பா பேசுறாக்கள் தான் நாம ஒரு மேனேஜரா இருந்தா வேலை கொடுப்போம். சர்டிபிகேட் எல்லாத்தையும் இருக்கும், எல்லா பேச தெரியாம 100 சர்டிபிகேட் வந்தாலும் ஒருவேளை ஒருத்தருத்தையும் ஒரு இடத்துலயும் பேர் எடுக்கலாம். இப்ப நான் சர்டிபிகேட் வச்சிருந்து சிங்களம் படிப்பிக்க தெரியலாட்டி, சிங்களம் தெரியலாட்டி என்னோட கிளாஸுக்கு வர மாட்டாங்க. இப்போ மொழியை பொறுத்தளவையில நீங்க முதல்ல பேசப்படுவாங்க, அதுக்கான ஒரு ஆதாரம் தான் சர்டிபிகேட். ஆனா என்ன பொறுத்தளவையில ஒரு வேலையை எடுக்கிறதுக்கு சர்டிபிகேட் இல்லாட்டியும் நல்லா கதைக்க தெரிஞ்சா அந்த இடத்துல வேலையை எடுக்கலாம். அதனால நம்மள்ட்ட மாதிரி கிளாஸுக்கு வந்து படிச்சுட்டு நல்லா பேச பழைத்து மேலதிகமான உங்களோட தர உயர்வுகளுக்கு சர்டிபிகேட் தேவைன்னு சொன்னா பெருமதியான இடங்கள்ல போய் நீங்க சர்டிபிகேட் எடுக்கலாம். உதாரணத்துக்கு அரணி பல்கலைக்கழகத்துல கொடுக்காங்க, அந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள்ல அப்படி பெரிய இடங்கள்ல போய் நீங்க பெரிய பெரிய வேலைகளுக்கு எடுக்கிறது பெஸ்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லாங்குவேஜ பேசணும் மட்டும் முயற்சி செய்யறவங்க இந்த சர்டிபிகேட் போகவே தேவையில்லை நான் நினைக்கிறேன். பிகாஸ் we can say certificates are just papers and language is knowledge. உங்களுக்கு தேவையானது பேப்பர்ஸ் அல்ல, நாலேஜ் தான். அந்த நாலேஜ் வந்து சதீஷ் சிங்கள கிளாஸ்ல 100% கிடைக்குதுங்கிறத உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இந்த வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு உங்களுக்கு சிங்களம் படிக்கணும் நிச்சயமா தோணும். இப்ப இவங்க படிக்கணும்னு சொன்னா இமீடியட்டா உங்களோட கிளாஸ்ல ஜாயின் ஆகலாமா? அவங்களோட கிளாஸஸ் எப்படி ஷெட்யூல்ல போயிட்டு இருக்கு? அடுத்த நியூ பேஜஸ் எப்ப ஸ்டார்ட் பண்றீங்க? ஓகே சார், கிளாஸ் ஒன்று இப்ப புதுசா தொடங்க இருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க சிங்களாக்களுக்கு தமிழ் கிளாஸ் கொடுக்குறோம்னு சொல்லி, நம்ம உண்மையாவே தமிழ் கிளாஸ் கொடுக்குறோம். சிங்களாக்களுக்கு 2 நாள் கிளாஸ் போய் கொண்டிருக்குது, பழைய வைச்சாக்களுக்கு 2 நாள் போகுது. இப்ப புது வைச்சாக்களுக்கு நம்ம தொடங்க இருக்கிறோம். இந்த புது வைச்சாக்களுக்கு 22ஆம் தேதி தொடங்குறோம் அந்த கிளாஸ் வந்து. இது வந்து மண்டேயும் தேர்ஸ்டே நைட்ல தான் கிளாஸ். நிறைய பேர் வேலை செய்யறாக்கள் தான் கிளாஸுக்கு வரதால பெரியாக்களுக்கு தான் கிளாஸ் கொடுக்கணும். அதனால நைட்ல 8 to 9 வரைக்கும் கிளாஸ் நடக்கும். மற்றது யாருமே செய்யாத மாதிரி நம்ம முதலாவது கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் தான் செய்யறோம். ஃப்ரீ கிளாஸ்ல வந்து அட்டென்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னா அவங்க காசு கட்டலாம். காசு கட்டுங்கன்னு சொல்லாம அணியானம் தானே 5000 ரூபான்னு சொன்னாலும் 2000 ரூபான்னு சொன்னாலும் அணியானம் தான். அப்ப முதலாவது ஃப்ரீ கிளாஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு காசு கட்டலாம்னு சொல்லி நம்ம அந்த சீசன் செய்யறோம். இப்போ புதுசா வராக்கள் இந்த 22ஆம் தேதி கிளாஸ் தொடங்குறோம். அது ஃப்ரீ கிளாஸ் தான். இதுல வந்து ஜாயின் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம சிஸ்டம் ஓகேவா, வந்து பார்த்து படிச்சா விளங்குதா, வந்தா கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி ஐடியாக்கள் எடுத்துட்டு பிறகு அடுத்த கிளாஸ் காசு செய்யலாம். இந்த 22 தொடங்குது. இப்போ அடுத்த பேட்ச் வந்து நாங்க ஜனவரியில தொடங்க இருக்கிறோம். 3 மாசத்துக்கு தொடங்குறது. இப்ப வாரன்னு சொன்னா இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாங்கன்னா 3 மாசம் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. கொஞ்ச நேரமா இருந்தாலும் கூடுதலான விஷயங்கள் பேசி இருக்கிறோம். அது எல்லாருக்குமே மிக பிரயோசனமான விடயமா இருக்கும். நிச்சயமாக ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில சிங்கள மொழிங்கிறது மிக ஒரு அத்தியாவசியமான மொழி. தமிழ் பேசுகின்ற மாணவர்களுக்குள்ள அந்த சிங்கள மொழியை இலகுவாக அழகாக படிப்பிக்கிற வேலையை சதீஷர் செய்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே ஒரு தமிழ் பேசும் சமூகமாக சதீஷருக்கு நாங்க தேங்க் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். அது ஒரு லாங்குவேஜ் டீச்சராக எனக்கு அது தெளிவாக விளங்குது. So I take my part to thank him for what he is doing for the betterment of the society that speaks Tamil as a native language. தமிழ தாய்மொழியா பேசுகின்ற மக்களுக்கு மத்தியில சிங்களத்தை படிப்பிக்கிற சதீஷருக்கு மக்கள் சார்பாக நான் தேங்க்ஸ் சொல்லிக் கொள்றேன். அதே மாதிரி சார் உங்களுக்கும் தேங்க்யூ. நம்ம இந்த மாதிரி ஒரு உரையாடலை மேற்கொண்டதுக்கும். சார் இங்கிலீஷ் படிக்கிறோம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஃபேஸ்புக்ல, டிக்டாக்ல, யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. கிழக்கு மாநிலத்துல இங்கிலீஷ் படிக்கிறார்.
நாங்க 2 பேரும் சந்திச்சு கட்சியில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். நம்ம தொடர்ந்து நாம பயணிப்போம். அதே மாதிரி சாரும் ஆன்லைன் மூலமா கிளாஸ் செய்யறவர், நேரடியாக கிளாஸ் செய்யறவர். நாங்க சார் நம்பர் நான் கீழே போட்டேன், நீங்க கான்டாக்ட் பண்ணி சார் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். நாங்க சார் இதை நாங்க முடிச்சு கொள்றோம். நம்ம சந்திப்போம். சார் தேங்க்யூ.